வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை டெல்லிக்கு அழைத்து செல்லும் காவல்துறை எதற்காக, என்ன காரணம் என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். 2019 2021 பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தது. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிற்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையே கடும் மோதல்கள் நிலவி வந்தது. இதனால் கூட்டணியிலிருந்து விலகுவதாக எடப்பாடி அறிவித்திருந்தார். ஒரு காலத்தில் அதிமுக ஆட்சியை கவிழாமல் இருப்பதற்கு பாஜக முதுகெலும்பாக அதிமுகவிற்கு இருந்தது. ஆனால் அனைத்தையும் மறந்துவிட்டு எடப்பாடி செய்த தவறின் காரணமாகத்தான் 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுகவும் தோல்வி, பாஜகவும் தோல்வி. அதுவே கூட்டணி வைத்திருந்தால் திமுக 40 இடங்களிலும் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம் என்று அண்ணாமலை அவர்கள் கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம், பாஜகவுடன் அதிமுக வேண்டுமானாலும் கூட்டணி வைக்கலாம், எங்களது தலைமையின் கீழ் என்று அண்ணாமலை அவர்கள் லண்டன் பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதனால் பாஜகவிற்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகளை தெரிவிக்கும் விதமாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமியும் கடுமையான விமர்சனத்தையும் செய்திருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தற்பொழுது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் 3 மாத மேற்படிப்பிற்காக லண்டன் பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வையுங்கள் என்று மாஜி அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டுள்ளது. அதற்கு மாஜி அமைச்சர்கள் கூறுகையில், எங்களது கையில் ஒன்றும் இல்லை, எல்லாம் எடப்பாடி பேச்சு, எல்லாம் எடப்பாடி என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாங்கள் கேட்போம் என்பதற்கேற்ப கைவிரித்து விட்டார்கள். மேலும் பாஜகவின் நிர்வாகிகள் எடப்பாடியிடம் தொடர்பு கொண்டு பேசுவதற்கு சங்கட்டமாக இருப்பதாகவும், எப்படி பேசுவதென்று தெரியாமல் இருப்பதாகவும், ஒருவேளை பேச்சுவார்த்தை முடிவில் எடப்பாடி ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அவர் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்கை விசாரணை செய்யலாம் என்பதற்கேற்ப தற்பொழுது பாஜகவினர்கள் மிரட்டுவதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பாஜகவினர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் செய்த ஊழல்கள், சட்டத்திற்கு எதிராக பணப்பரிவர்த்தனை அனைத்தையும் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது செய்யப்படுவார் என்றும் கூறப்படுகிறது.